ரிஸ்க் எடுக்கிறது, எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி வயசுலாம் போயிடுச்சு. இப்போ வந்து பேஷண்ட் பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஸோ ஒரு கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கணுமா இல்லை ஒரு தனி ஒருவனாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒரு தாயிலிருந்து குழந்தை பிறந்தது பிறகு குழந்தை பெரிதா தாய் பெரிதா என்ற கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும்? இது இலக்கியவாதிகள் புலவர் பெருமக்கள் ஒரு காலத்தில் இது போன்ற பட்டிமன்றங்கள் என்பதை இலக்கியவாதிகள் தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மருத்துவம் விரிவடைய வேண்டும், இந்த மருத்துவம் பலருக்கும் போய் சேர வேண்டும், இந்த மருத்துவ கூறுகளை பற்றி மருத்துவராக இருக்கிற நாமளே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாளை காலையில் மருத்துவத்தை பற்றி ஒரு பட்டிமன்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் முதலாக நரம்பியல் துறை தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இது வரைக்கும் வேற யாரும் டாக்டருங்க அது நடத்துனதே கிடையாது. மகிழ்ச்சியை அதிகம் உணர்பவர்கள் பொது மருத்துவ மூளை நரம்பியல் நிபுணர்களா, அதன் துணை பிரிவினர்களா? பிறர் பிணித்தீர்க்கும் மருத்துவராய் இவ்வையகத்தில் வாழ அருளிய என் இயற்கை அன்னையை வணங்குகிறேன். பஞ்சபூத ஸ்தலமான அதில் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையில் மூளை நரம்பியல் மாநாட்டை முன்னெடுத்து நம் மூளைக்கும் அக்னிக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அக்னிங்கிறது நம்ம மூளையில் ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸையும் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட நினைவாற்றல், விழிப்பு நிலை, கவனம், முடிவெடுக்கும் திறன் அனைத்தும் ஒருங்கிணைந்த பகுதி தான் ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ். ஸோ அதோடு தொடர்புடைய திருவண்ணாமலையில் மூளை நரம்பியல் மாநாட்டில் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழில் பட்டிமன்றம். அமைச்சர் அவர்கள் குறிப்பிடும்போது என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம், மூளை நரம்பியல் நிபுணர்களின் பெருமை பற்றி அமைச்சர் அவர்கள் ரொம்ப விரிவாக எடுத்துரைத்தாங்க. இந்த மாநாட்டை திருவண்ணாமலையில் முன்னெடுத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் யு மீனாட்சி சுந்தரம் அவர்களே, மருத்துவர் சதீஷ்குமார் அவர்களே, மருத்துவர் பிரபாஷ் அவர்களே, அவருக்கு பக்கபலமாக இருக்கும் அனைத்து மருத்துவ நிபுணர்களுக்கும், சக தோழர்களுக்கும், தோழிகளுக்கும், மருத்துவ பிரதிநிதிகள், உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கங்கள். பட்டிமன்றம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? நியூ இயர் அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு டிவியில் பட்டிமன்றத்தை பார்க்குறது. ஆனால் நம்மள நிறைய பேத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எப்போவுமே ஐபி ரவுண்ட்ஸ்னு கிளம்பிடுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பட்டிமன்றம். ஆக்சுவலாக பட்டிமன்றம் அப்படின்னா பட்டி மண்டபம், தமிழ் சமூகத்தால் அறிவு சார்ந்த விஷயங்களை பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் பட்டி மண்டபம், பட்டிமன்றம், விவாத மேடை. இதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இந்த மருத்துவ விவாத மேடையோட அஜெண்டா என்ன? மருத்துவ பட்டிமன்றம் அவசியம்தானா? நிறைய பேத்துக்கு கேள்வி, என்ன இதில் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே ஜாய் ஆஃப் ஜென்ரல் நியூராலஜி வர்சஸ் த ஜாய் ஆஃப் சப்ஸ்பெஷலைசேஷன், இதை பார்த்தோன்னா உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோணும். எது பெருசு, இதுதான் பெருசா, அதுதான் பெருசா, நமக்குள்ளே நம்ம மூளை நிறைய யோசிக்கும். ஸோ உங்களோட சார்பாக அதை இந்த அணிக்கு 2 பேர், இந்த அணிக்கு 2 பேர், உங்கள் மனசில் நீங்கள் என்ன தீர்ப்பு வச்சுருக்கிறீங்களோ அந்த தீர்ப்பை சொல்கிறதுக்கு ஒரு நடுவர். ஸோ இதுதான் மருத்துவ பட்டிமன்றம். இந்த மெடிக்கல் டிபேட்ஸ் அர்த்தம் என்ன? அதாவது நம்ம நியூராலஜி வந்து ஒரு கடல் போல் நம்ம ரொம்ப ஆழமாக உள்நோக்கி போக போகிறோமா, இல்லை பரவலாக அப்படியே நிறைய இடத்துக்கு போயிட்டு வரோமா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். மெடிக்கல் டிபேட்டோட கான்செப்ட் என்ன? இது 2 வகையாக நம்ம பார்க்கலாம். டாக்டரான நமக்கு என்ன பெனிஃபிட், நம்மளால் சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிட், இதுதான் நம்மளோட மெடிக்கல் டிபேட்டோட ஒரு பார்வை. நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், ஒரு டாப்பிக்கை பற்றி 2 அணிகளாக பிரிந்து ஒருத்தர் தொடுத்தும் ஒருத்தங்க மறுத்தும் அதை பற்றி இன்னும் ஆராய்ஞ்சு நம்ம அறிவு சார்ந்து திங்க் பண்ணி, ஸோ இது நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அடுத்தது எவிடன்ஸ் பேஸ்டாக நம்மளால் ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்க முடியும். இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ், பிளாஸ்மாஃபெரசிஸ், ஐவிஜி எது சுப்பீரியர் அப்படின்றப்ப அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்கவுங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ எல்லாமே கெய்னிங் நாலேஜ். ஸோ இங்கே ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட நாலேஜுமே ஆட் ஆகும். அதுதான் இந்த பட்டிமன்றத்தோட கான்செப்ட். சரி, நம்மளால் சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிட்?
சொசைட்டியில் இப்போ கவர்மெண்ட்டே ஒரு பாலிசி எடுக்குது அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் சில சமயங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூத்தனேசியா, அது வந்து வேணுமா வேணாமா? ஸோ ஒரு கமிட்டி வந்து முடிவு பண்ணுவாங்க. அதில் இந்த சைடு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசுகிறதுக்கு இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர், அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி பாலிசி மேக்கிங், டிசிஷன் மேக்கிங், பேஷண்ட் பெனிஃபிட் என்ன, ஒரு ட்ரக்கில் வந்து ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ நம்ம அனலைஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விவாத மேடை ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஸோ பேஷண்ட் சென்டர்டாக பார்த்தோம்னா இதுதான் வந்து பெனிஃபிட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டிபேட் வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன். இன்றைக்கி வந்து இந்த பக்கம் 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. இந்த சைடு உட்காந்துருக்கவங்களோட நியூராலஜி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சைடு ஏஜை விட அதிகமாக இருக்கும். ஸோ பொது மருத்துவம் தான் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தருது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபீல்டாக நான் நினைக்கிறேன் அப்படின்றத பற்றி உணர்வுபூர்வமாக பேசுகிறதுக்கு இந்த அணியில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யார் வராங்க அப்படின்னா டாக்டர் ஈஸ்வரதாஸ். இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. இவங்க வந்து ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியானே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1974 சார் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம நிறைய பேர் இருந்திருக்க மாட்டோம். ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுறது, தீவிர சிவ பக்தர். நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த இந்தியாவில் இல்லை, உலக அளவில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் சார் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக பற்று நிறைந்த, இந்த நிமிஷம் வரைக்கும் நியூராலஜி ப்ராக்டிஸ் பண்ணி தன்னோட மருத்துவ சேவை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் டாக்டர் ஈஸ்வரதாஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தது இந்த சைடு முதல் களம் இறங்குபவர் வந்து டாக்டர் முத்துக்கனி. அதாவது நான் நியூராலஜிலேருந்து சப்ஸ்பெஷாலிட்டி செலக்ட் பண்ணி வலிப்பு நோயாளிகளுக்கு மட்டும் எனது வாழ்க்கையின் மருத்துவத்தை நான் அளிப்பேன் என்று முடிவெடுத்து தொடர்ந்து அவர் படிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. டிஎம்க்கு அப்புறம் டிபன்பி படித்து பிடிஎஃப் எபிலப்சி முடித்து அடுத்தடுத்து டிகிரி போய்கிட்டே இருக்கு, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலப்சி. ஒரு 80% ஆஃப் த பேஷண்ட்ஸை எல்லா நியூராலஜிஸ்ட்டுமே ட்ரீட் பண்ணிடலாம். பட் அந்த 20% நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டாக்டர் முத்துமணி, உங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தது திருச்சி மண்ணின் மைந்தர். அதாவது நீங்கள் திருச்சிக்கு வந்து டாக்டர் அலீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது. பல்துறை மன்னன். அதாவது ஒரு நூல் எழுதி இப்போ கூட 2023 பெஸ்ட் புக் அவார்டு வந்து சார் வாங்கியிருக்காங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டது. இப்போ தான் மார்ச்சில் சார் வாங்கினாங்க. அதாவது நம்மளோட கேபி மெடிக்கல் காலேஜில் இருந்து முதல்வராக இருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் துவரங்குறிச்சியில் வந்து அவங்களோட மக்களுக்கு, ஸோ அவங்களுக்கு இன்னும் அவங்களோட சேவைகளை வழங்கி கொண்டு வருகிறார். எல்லாரையுமே பார்த்தா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமாக கூப்பிடுவார். என்னங்கண்ணா செஞ்சுட்டீங்களா? ஸோ மேலேருந்து கீழ் வர வரைக்கும் எல்லாரையும் சமமாக பாவிக்கிற தன்மை, பெருந்தன்மை வந்து டாக்டர் அலீம் சார்கிட்ட பேசலாம், பார்க்கலாம். உங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக டாக்டர் செல்வின். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நியூரோ இன்டர்வென்ஷனுக்கு வர்றதுக்கே மிகப்பெரிய போராட்டம். அடுத்தது அதுலேயும் நம்ம வந்து ரேடியாலஜிஸ்ட்டோட கம்பீட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம என்டையர் தமிழ்நாட்டிலையுமே ஒரு 10லேருந்து 15 பேர் தான் டிஎம் நியூரோ முடிச்சுட்டு ரேடியாலஜி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோர் தென் 300 டிஎஸ்ஏ பண்ணியிருக்காரு, மோர் தென் 75 மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி, மோர் தென் 30 கரோட்டிட் ஸ்டென்டிங். ஸோ இந்த மாதிரி அவரோட சர்வீஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஹாப்பினஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட உணர்வுபூர்வமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இன்று நம் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் அத்துணை பேர் சார்பாகவும் அவர்கள் நாள் வரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதலாவதாக டாக்டர் ஈஸ்வரதாஸ் அவர்களை தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். நடுவர் அவர்களே மற்றும் இங்கே குழுமியிருக்கும் சான்றோர்களே, சீமான்களே, சீமாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். General neurologists are happy, there's no doubt about it, because they see more number of cases. ஒன்று தப்பாக எடுக்கக்கூடாது. They're not that they are making money. Just imagine, பேஷண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், பேஷண்ட் இல்லாமல் உட்காந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வருவார், சார் இந்த பேனா போன வாரம் கொடுத்தேன் எழுதிச்சான்னு கேட்பார். அப்புறம் போன மாதம் ஒரு டார்ச் கொடுத்தேன் அடிக்குதான்னு கேட்பார். அடிக்காது, நம்ம சொல்கிறது கஷ்டம்.
நம்ம பேஷண்ட்டும் ஐயா சும்மா இருக்காருன்னு கதவை திறந்து உள்ளே வந்து சார் ஞாயிற்றுக்கிழமை தலை குளிக்கலாமான்னு கேட்பான். இன்னொரு பேஷண்ட் ஓடியாந்து சார் என் பொண்டாட்டிக்கு வயிற்று வலி, குடல் கறி சாப்பிட்டேன் சரியாயிடுச்சு, நான் தலைக்கறி சாப்பிட்டா தலைவலி குறையுமா கால் வலி குறையுமான்னு, அதாவது வைத்தியத்தில் வன்முறையாக தான் இருப்பான். அதாவது ட்ரீட்மெண்ட்டே முனியாண்டி விலாசம் வச்சு முடிக்கணும் பார்ப்பான். நம்ம சரின்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அடுத்த பேஷண்ட் வந்தால் தான் நம்ம போக முடியும். ஸோ இன்னொன்று வந்து ரிஸ்க் எடுக்கிறது, எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி வயசுலாம் போயிடுச்சு. இப்போ வந்து பேஷண்ட் பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். பேஷண்ட் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட அனுப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் த மணி ஸ்பெண்ட் பை த பேஷண்ட்ஸ் வித் அஸ் இஸ் லெஸ். எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் ஒரு பேஷண்ட் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாங்கன்னு வச்சுங்களேன், நல்லாயிருவாங்க, ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி தான். முக்கியமானது என்னென்னா இந்த டயக்னோஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் நவடேஸ் த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் வந்து ஜென்ரல் நியூராலஜிஸ்ட் தான். ஏன்னா பேஷண்ட்ஸ் டைரெக்டாக ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறதில்ல. முன்னமெல்லாம் ஜென்ரல் ப்ராக்டிஷ்னர் அப்புறம் ஃபிசிஷியன் போவோம். இப்போ நேராக கதவை உடச்சிட்டு நம்மகிட்ட வந்துடுவாங்க, சார் தலைவலிக்குதுன்னா. இப்போ நம்ம தான் பார்த்துட்டு ஸோ டயக்னோஸ் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷம். அவன் சுற்றிட்டே இருக்கிறான், வி ஆர் மேக்கிங் டயக்னோசிஸ், வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நம்ம ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தம்பியெல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட அனுப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை விட முக்கியமானது என்னென்னா, ராத்திரி 1:30 மணி ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஃபோன் இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஃபோன் அடித்தோன்னே ஐயோன்னு நினைப்போம். சார் கேஸ் வந்திருக்கும்பாங்க, ஐயோன்னா. இன்னொன்று வந்து ஸ்ட்ரோக்கும்பாங்க, ஐயோன்னு ஆயிரும். சோடா இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னா இன்னும் ஐயோயோன்னு சொல்லிட்டு இருக்கணும். அவன் சார் 2 ஹவர்ஸில் வந்துட்டாங்கம்பாங்க, ஐயோயோ போச்சு. ஏன்னா இப்போ வந்து த்ராம்பலைஸ் பண்ணலைன்னா கேஸ் போடுவாங்க இல்லை, அந்த நிலைமை அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நம்ம பசங்களாம் இருக்காங்க, யார் இந்த எமர்ஜென்சி ஃபிசிஷியன்ஸ், அவங்களாம் பார்த்து எல்லாம் பேசி வீடியோ காலெல்லாம் போட்டு பேஷண்ட்டை சொல்லி எல்லாம் சொல்லி பேஷண்ட்டை வந்து எப்போ அவனுக்கு ஸ்ட்ரோக் இருக்குது த்ராம்பலைஸ் பண்ணணும்னா சரின்னுவோம். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்க விட மாட்டாங்க, அதுக்குள்ளே நம்ம போட்டுருவோம். போட்ட உடனே அப்புறம் ரேடியோவில் சொல்லுவார், சார் லார்ஜ் வெசல் அக்ளூஷன் சொன்னால் அப்பாடா கூப்பிட்றா எட சொல்லுவாங்களே, எட்ரா வண்டியை தூக்குடா தங்க மாதிரி நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டா நாங்கள் வந்தாகணும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜென்ரல் நியூராலஜி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமா? ஸோ ஸ்பெஷலிஸ்ட் நியூராலஜி பண்ண முடியாது. ஸோ அது பெரிய ட்ராபேக். அது இன்னொன்று வந்து ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக எனக்கு என்னென்னா, நான் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துவோம் எவ்ரி இயர் எங்கள் ஊரில். ஒரு 25 இயர்ஸாக பண்ணுறேன். ஒரு 500 பேஷண்ட்ஸ் வருவாங்க, எல்லோரும் பார்ப்போம். சும்மா சொரிசரங்குலேருந்து கைனுக்கு வரைக்கும் வருவாங்க. பட் நியூராலஜியில் எல்லா இதிலும் வருவாங்க, ஸ்ட்ரோக்கு மூமெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் ஜென்ரல் நியூராலஜிஸ்ட் இருக்கிறதுல எனக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ அது ஒரு சிறப்புன்னு தான் சொல்லலாம். எனக்கு இந்த ஹாப்பினஸ் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லப்போனால், ஆக்சுவலாக நான் 83-84 தான் டிஎம் ஜாயின் பண்ணேன். இப்போ என் கூட வந்து யாருன்னா சந்திரசேகரன் வரல, இல்லை வரமாட்டார். அவர் வந்து ஜாயின் பண்ண போனோன்னே ப்ரொஃபஸரும் டிஆர்எஸ் உட்காந்தாங்க. சொல்லுப்பான்னார், என்னன்னு கேட்டேன். உன்னை பற்றி சொல்லியான்னார். நான் சொன்னேன், சார் 68-70 எம்பிபிஎஸ் பண்ணேன். அப்புறம் 6.5 இயர்ஸ் வில்லேஜில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 எம்டி ஜெனரல் மெடிசின் கோயம்புத்தூரில் பண்ணேன். அப்புறம் 1 இயர் ஸ்பெஷல் ட்ரைனிங் கார்டியாலஜி பண்ணேன், டயபெட்டிஸில் பண்ணேன், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்தேன் சார்னோன்னு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், இம்ப்ரெஸ் ஆகி வெல்கம் டு நியூராலஜி எனக்கு கை கொடுத்தார். அப்புறம் சந்திரசேகரன் போனேன். அவர் ரொம்ப பச்சை குழந்தை. எப்படின்னா பிறந்தோடனே எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டார். எம்பிபிஎஸ் முடித்தோடனே எம்டி ஜாயின் பண்ணிட்டார். எம்டி முடிச்சா டிஎம் ஆகிட்டார். ப்ரொஃபஸர் பார்த்தார், மேலங்களையும் பார்த்தாருப்பா ஜாயின் பண்ணிக்கொண்டார். அவருக்கு கெட்ட கோவம். அவருக்கு என்னங்க உங்களுக்கு மட்டும் கை கொடுத்தாரு, எனக்கு கை கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போ டிஆர்எஸ்ட் போய் கேட்டால் அவர் சொன்னார், ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவாருன்னா, எம்பிபிஎஸ் முடித்த உடனே 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும், எம்டி முடித்த உடனே 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் டிஎம் பண்ண சார், அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடும்ண்ணா, நீ என்ன வேணாலும் ஆகு. பட் இதுதான் அவர் என்ன நினச்சாருன்னா, யூனிவர்சிட்டியிலே ரூல்ஸ் போடலான்னு பார்த்தார் ப்ரொஃபஸர் வந்து. அவர் சிண்டிகேட் மெம்பர், நல்ல வேலை படைச்சிங்க எல்லாருன்னாரு. ஸோ அதனால் ஐ திங்க் ஜென்ரல் நியூராலஜிஸ்ட் ஆர் ஹாப்பி. யூ அக்ரி வித் மீ? தேங்க்யூ சார். உங்களுக்கு நாங்கள் பெல்லே அடிக்கலை சார், அதனால தான் அடிக்கலை சார். நம்ம சார் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தான் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸு. நாங்கள் வந்து வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்
வீட்டில் இருந்து நாங்கள் வைத்தியம் பண்ணுவோம், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. வாங்க முத்துக்கனி உங்கள் வாதத்தை முன்வைக்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மருத்துவ கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி. எதிரணியில் இருக்கும் எனது குரு போன்ற டாக்டர் ஈஸ்வரதாஸ் மற்றும் டாக்டர் அலிம் அவர்களுக்கு வணக்கத்தை கூறி எனது சிறிய உரையை தொடங்குகிறேன். நியூராலஜி முடித்த பிறகு எதுக்காண்டி ஃபெல்லோஷிப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட அறிவை இன்னும் விருத்தியாக்கி பேஷண்ட்டுக்கு பெட்டராக ட்ரீட் பண்ணுறது தான் இதோட பேசிக்கான கோல். இப்போ நியூராலஜி முடித்த பிறகு என்னென்ன சப்ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய டெவலப் ஆகிடுச்சு. சைல்டு நியூராலஜியில் இருந்து ஆரம்பிச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக சென்சரி நியூராலஜி, விமன் நியூராலஜிங்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப்டர் நியூராலஜி. ஏன் இந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும், ஏன் நான் நியூராலஜியோடய நிப்பாட்டி இருக்கக்கூடாது? இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 மெடிக்கல் காலேஜஸ்க்கு மேலே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு டிஎம் நியூராலஜி மட்டும் 75 பேர் பாஸ் ஆகி வெளியில் வர்றாங்க. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கும் மேலே வெளியில் வர்றாங்க. இதோட நீங்கள் டிஎன்பி நியூராலஜி, நியூரோசர்ஜன்ஸ் ப்ராக்டிசிங் நியூராலஜி, ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் ப்ராக்டிசிங் நியூராலஜி, பீடியாட்ரிஷியன்ஸ் ப்ராக்டிசிங் நியூராலஜின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கும்பலுக்கு நடுவில் இருக்கீங்க. ஸோ ஒரு கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கணுமா இல்லை ஒரு தனி ஒருவனாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். வேறு என்ன அட்வான்டேஜ் நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்பெஷாலிட்டி பண்ணுறதுனால? இப்போ நம்ம நியூராலஜி ஓபிடியில் நம்மளுக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் டிசார்டர்ஸ் வரும். நம்ம ஃபெலோஷிப் முடிக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரேர் டிசார்டர்ஸை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம பேசணுன்னா, நியூராலஜியில் ட்ரீட்மெண்ட் ரொம்ப டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சப் ஸ்பெஷாலிட்டி வந்து எபிலெப்சியில் வந்து இப்போ மருந்துகள்னால கட்டுப்படுத்த முடியாத அந்த 20-25% இருக்குது. எபிலெப்சி சர்ஜரி நம்மளால் பண்ண முடியும். இப்போ கூட ஒரு 2 days முன்னாடி ஒரு இன்ட்ரா ஆப்பரேட்டிவ் வீகாக் பேஸ்டு ஃபோக்கல் கார்டிகல் ரிசெக்ஷன் பண்ணணும். ஒரு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் போன்ற ஒரு அட்வான்ஸ்டு சர்ஜிக்கல் டெக்னிக்ஸை நம்மளால் இந்த மாதிரி ஃபெலோஷிப் முடிச்சவங்களால தான் பண்ண முடியும். அதை ஃபர்தராக டெவலப் பண்ண முடியும். ரிசர்ச்லையும் நம்மளால் இந்திய அளவுலையும் சரி உலக அளவுலையும் சரி நம்மளால் நன்றாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், நல்லா பெட்டராக பண்ண முடியும். எந்த ஒரு நம்ம சப் ஸ்பெஷாலிட்டி நம்ம டிசைட் பண்ணுறோமோ அதில் நம்மளால் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறி பேஷண்ட் கேரை டெஃபினட்டாக நம்மளால் பெட்டராக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் முடிக்கும் போது அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு அட்டற்ற மகிழ்ச்சி, ஒரு பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை டெஃபினட்டாக கொடுக்குன்ட்டு நான் நம்புகிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அல்லது அந்த ஒரு ஃபெலோஷிப் சர்க்கிள் மேபி சின்னதாக இருக்கிற மாதிரி தோணலாம். பட் ஆனால் அவங்களோட நட்பு ரொம்ப ஆழமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எபிலெப்சி பண்ணினேன், படிக்கிறது என்னவோ ஒரு சின்ன பிரிவு தான் நியூராலஜியில். பட் அதுவே நம்ம ரொம்ப ஆழமாக படிக்கிறதுனால அது குறித்த ரொம்ப நுட்பமான தகவல்களை நம்மளால் படித்து பேஷண்ட்டுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபெலோஷிப் முடிக்கிறதுனால ஒரு அகாடமிக் பாடி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஆகட்டும், நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் இமேஜும் இவர் வந்து ஒரு நிறைய படிப்பு படிச்சிருக்காரு, எபிலெப்சியில் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காருங்கிற ஒரு பெட்டர் இமேஜை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் பண்ணுறது டெஃபினட்டாக ஒரு எட்ஜ் கொடுக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அப்போ நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசார்டர் வருது, ஒரு ஜெனட்டிக் டயக்னோசிஸ் நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குரோமோசோமல் அனாலிசிஸ் பண்ணணுமா, மைக்ரோ அரே பண்ணணுமா, அல்லது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் பண்ணணுமா, அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எது கரெக்டாக பண்ணுனா கரெக்டான டயக்னோசிஸை நம்மளால் ரீச் பண்ண முடியும், பேஷண்டோட காஸ்ட்டை வந்து நம்மளால் குறைக்க முடியும்ட்டு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் இருக்கிற சிட்டிலலாம் பேஷண்ட் வந்து 2வது ஒப்பீனியன், 3வது ஒப்பீனியன், 4வது ஒப்பீனியன் வர்றாங்க. பார்த்தீங்கன்னா பேஷண்ட் என்கிட்ட வரும்போது, டாக்டர் காசெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் டயக்னோஸ் பண்ணுங்கள், ட்ரீட் பண்ணுங்கள், அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கிற மாதிரி தான் வர்றாங்க. நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்லேயே வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டோம். இப்போ ப்ரிசிஷன் மெடிசன்கிறதான் இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுன். இப்போ டியூபரஸ் ஸ்க்ளரோசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இப்போ ப்ரிசிஷன் மெடிசன் மூலமாக நம்மளால் வந்து விகாபேட்ரின் ஆகட்டும், எவரோலிமஸ் ஆகட்டும், அந்த மாதிரி செலக்டிவ் மெடிசன்ஸை கொடுத்து பேஷண்ட்டை பெட்டராக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிசிஷன் மெடிசன்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஃபெலோஷிப் முடிக்கிறவங்களால பெட்டராக அப்ளை பண்ண முடியும்ட்டு நான் நம்புகிறேன். பேஷண்ட்டுக்கு இதனால் என்ன அட்வான்டேஜ்? நம்மளுக்கு மட்டும்தான் அட்வான்டேஜ், பேஷண்ட்டுக்கு ஒன்றும் இல்லையா? பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டாக ஒரு அவங்கள்ட்ட ஒரு சர்வே எடுத்து பார்த்தப்ப ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறத அவங்க விரும்புகிறாங்கிறத நான் படித்து பார்த்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த நியூவர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, இப்போ கூட மாக்ரலிசமை பற்றி டாக்டர் பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூவர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் என்னங்கிறத ஒரு பெட்டராக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னால சொல்ல முடியும். ரிசர்ச்லையும் பேஷண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஒரு ரீஜனல் கேர் ஆகட்டும், ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கேர் டீம் ஆகட்டும், அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் பேஷண்ட்ஸுக்கும். இதெல்லாம் நம்ம எதுக்காண்டி மெயினாக பண்ணுறோம்? சரி, நம்ம டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலாண்டில் ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஒரு 400 பேருக்கும் மேலே
பார்க்கின்சோனியன் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்கள ஒரு ஸ்பெஷலிஸ்ட் குரூப் போய் ரீஅனலைஸ் பண்ணாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக பார்க்கின்சன் ப்ராப்ளம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 75% தான் பார்க்கின்சோனியன் ப்ராப்ளமாக இருக்குது. மீதமுள்ள 25% தேவையில்லாமல் ஆன்டி பார்க்கின்சோனியன் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸ் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் முடிக்கும் போது அவரால் ப்ராப்பராக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் பார்க்கின்சன் ரொம்ப காமனான டிசீஸ்ன்னு சொல்லிட்டு, அதுலேயே இந்த நான் ட்ரெடிஷ்னல் சிம்டம்ஸ் சொல்கிறோம், நான் மோட்டார் சிம்டம்ஸ், அதுவுமே அதை ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னால தான் கரெக்டாக ப்ராப்பராக அதை வந்து கேட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு நவீன மருத்துவத்தில் சப்ஸ்பெஷலைசேஷன், அதாவது நியூராலஜி முடிச்சுட்டு ஒரு ஃபெலோஷிப் பண்ணுறது ஒரு தவிர்க்க முடியாத மாற்றமாக இருக்கும்ன்ட்டு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இத்துடன் என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். என்னுடைய குருக்கள் ஃபெலோஷிப், எபிலெப்சி ஃபெலோஷிப் குருக்கள் டாக்டர் குருபாத் ராதாகிருஷ்ணன், டாக்டர் சிபி கோபிநாத் 2 பேருக்கும் என்னுடைய நன்றியினை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர் முத்துக்கனி. முத்துக்கனி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது. நாங்கள் பிடிஎஃப் பண்ணதுக்கப்புறம் எங்களோட நட்பு ரொம்ப ஆழமாக போகுது. எங்களால் ப்ரிசிஷன் மெடிசன்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ எங்களால் நல்லா டயக்னோஸ் பண்ணி எங்கள் பேஷண்ட்க்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஜேர்னியை என் லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இதை மறுக்க ஆமோதிக்க மருத்துவர் டாக்டர் அலீம். இப்போ தமிழ்நாடு அரசினுடைய ஒரு வழிகாட்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்கனைசர்ஸ் UMSR அண்ட் இஸ் டீம் முதல் 18வது அகில தமிழ்நாடு நரம்பியல் கழக மாநாட்டில் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு தமிழ் உணர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸாக அதுக்குன்னு ஒரு சிறந்த தலைமையை இந்த பட்டிமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அவங்க தலைமையில் நாங்கள்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மாநாட்டிலையும் கிடையாது. கான்ஃபரன்ஸுண்டா என்னங்கிற கருத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வள்ளுவனது குரலை வந்து பின்னாடி போட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேருங்கடா, டிஸ்கஸ் பண்ணுங்கடா, டிஸ்கஸ் பண்ணி அறிவை வளர்த்துக்கங்க, அறிவு கூர்மையை வளர்த்துக்கங்க, அதுக்கு பின்னாடி கலைஞ்சு போங்கன்னு. அதைத்தான் இவ்வளோ வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை இப்போ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கிறது நம்ம UMSR குரூப்பு. அதுக்காக நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நியூராலஜி நாங்கள் அது சந்தோஷமாக இருக்கோம், சந்தோஷமாக வைத்தியம் பண்ணுறோம். இதில் என்ன உட்கருத்து என்னன்னா, பொது நியூராலஜின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1300 கோடி மக்கள் இருக்காங்க, 4000 பேர் நியூராலஜிஸ்ட் இருக்காங்க. 3.25 லட்சத்துக்கு ஒரு நியூராலஜிஸ்ட்ங்கிற லெவலில் தான் இருக்குது. 70% இந்தியா வந்து கிராமப்புறங்களில் இருக்குது. கிராமப்புறங்களில் ப்ராக்டிஸ் பண்ணுற நியூராலஜிஸ்ட்டு ரொம்ப கம்மி. நான், அழகேசன் சாரு, முத்துக்குமார் சாரு, மேடம் எல்லாரும் இருக்கிறோம். எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு வந்து இன்ஸ்டன்ட் டயக்னோசிஸ், சீப் மெடிசன், உடனே தீர்வு, இதுதான் ரொம்ப முக்கியம். அவன் எதிர்பார்க்கறது சீக்கிரம் வந்துருச்சு, இதை இமீடியட்டாக கண்டுபிடிக்கணும், உடனே சௌரியம் பண்ணணும், குறைச்ச செலவு. ஸ்கேன் எடுக்க டைம் இருக்காது, எடுக்கிறதுக்கு பணம் இருக்காது, மாத்திரை கொடுக்கணும். இப்படி வந்து ஆல் ஆஃப் அ சடன் அந்த வள்ளுவரது வாக்கியத்துக்கு ஏற்ப, அவங்க காலத்துல எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. நோயை நாடணும். வாத்தியார் ஐயா KS சொன்னது மாதிரி அந்த கிளினிக்கல் நாலேஜ், மதுரையில் படித்தவங்களா இருந்தாலும் சரி, மெட்ராஸில் தஞ்சாவூரில் படித்தவங்களா இருந்தாலும் சரி, கிளினிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் மோர் தென் 90% ஆஃப் டயக்னோசிஸ் வி ஆர் ரீச்சிங். எங்களோட அருண் சார்லாம் ஒர்க் பண்ணார். 300 கேஸ் 400 கேஸ் ஓபியில் உட்காந்து கடன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் திருச்சி மெடிக்கல் காலேஜில். ஸோ அதில் வந்து வி ஹேட் நெவர் மிஸ்டு எனி டயக்னோசிஸ்.
அது மாதிரி ரெஃபரலும் வந்து கேட்குற அளவுக்கு தகுதி வாய்ந்தவனா அங்கே வர்றதில்லை. எங்கள் வைத்தியமே அவனுக்கு சிறப்பான வைத்தியமாக அமைஞ்சிச்சு ஜென்ரல் நியூராலஜிங்கிற முறையில். அந்த அடிப்படையில் வந்து வள்ளுவனது நோய் நாடி செய்கிறது ஜென்ரல் நியூராலஜி. அவன் சொல்கிற வாசகத்தையும் அவன் நடக்கிற ஸ்டைலையும் அவனுடைய குடும்ப சூழலையும் வச்சு அது நரம்பு நோயாக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும் சரி, இது இன்னும் நோயின்னு கண்டறிகிறது வந்து முதல் தகவல் அறிக்கை கொடுக்கறது வந்து இந்த பொது நரம்பியல் நிபுணர்கள். அவ்வளவு நம்பிக்கை வச்சதுனால இரத்த கொலா பாதிப்பு இருந்தால் கூட லேசாக வீங்கி இருந்துச்சுன்னா ராம் டாக்டர் போகணுன்னு வந்து முதல் டயக்னோசிஸு நம்ம மூலியமாக தான் அவன் வேஸ்குலர் சர்ஜனுக்கு போவான். ஸோ இதை வந்து ஒரு பிரிட்ஜிங் கோர்ஸாக, அதாவது பிரிட்ஜிங் ப்ராக்டிஸாக வந்து இந்த ஜென்ரல் நியூராலஜி இருக்குது. ஒரு கேட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே இதை பார்த்து இது இருக்குப்பா, இது இருக்குது, இதுக்குள்ளே இவ்வளோ மாத்திரை. அப்புறம் நோய் முதல் நாடணும். நோய் முதல் நாடுற வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அதுவும் கிளினிக்கல் நாலேஜு தட்டி கொட்டி பார்க்குறோம். ஏப்பா ஸ்கேன் எடுக்கணும், ஸ்கேன் எங்கே எடுக்கலாம் சார்? சீப்பாக இருந்துச்சுன்னா பெரிய ஆஸ்பத்திரியில் எடுத்துக்க, இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்க, இல்லாட்டி இன்னும் மருந்து போட்டு படம் எதுக்கு எடுக்கணும்னா வேறு இடத்துல பார்க்கணும். இப்போ வந்து டயக்னோசிஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நோயாளிகளே இதை போய் பாருங்கள் சார், உங்களுக்கு விவரம் தெரியாமல் இருக்கீங்க, இதை பார்த்து சொல்லுங்கள் எங்களுக்கு, என்னடா அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுக்கிற வயசில் ஏதாவது கட்டியிருக்கும். நான் அப்போவே சொன்னேன் சார், ப்ராக்டிக்கலாக உள்ளது. ஸோ அது மாதிரி நோய் முதல் நாடுறதும் வந்து இந்த ஜென்ரல் நியூராலஜி. அது நினைக்கும் வாய்நாய். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? ஒவ்வொரு நோய்க்கும் 20 மாத்திரை 30 மாத்திரை தான் இருக்குது அதிகபட்சம். அது வந்து மூமெண்ட் டிசார்டராக இருந்தாலும் சரி, அது டீமைலேஷனாக இருந்தாலும் சரி, வேற எதுவும் மாத்திரை இல்லை. கொடுக்குற மாத்திரை, கிடைக்கிற மாத்திரை, அதை தீர்வை கொடுக்கணும் அவனுக்கு. அந்த அடிப்படையில் அவனுக்கு உணவோடு சேர்த்த மாத்திரைகளோட குறைச்ச செலவு வைத்தியம் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த வகையில் வந்து மெயின் டார்கெட்டான பாயிண்டையெல்லாம் டச் பண்ணி கிளியர் பண்ணி 90% ஆஃப் தி பீப்புளை வந்து க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஜென்ரல் நியூராலஜி ப்ராக்டிஸ். மீதி வர்ற 5 to 10% வந்து தம்பிகளுக்கு அனுப்புகிறோம். அதை செலக்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய சூழலாக இருக்குது. அது அவங்க போகிறதற்கான பாலமாக நாங்கள் வந்து இருந்து அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஜென்ரல் நியூராலஜி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கோர்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை குறையில. பழனி சார் சொல்கிற மாதிரி அமெரிக்காவிலாம் ஜென்ரல் நியூராலஜி ப்ராக்டிஸ் குறைஞ்சிருச்சு, லண்டனில் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த வகையில் வந்து ஜென்ரல் நியூராலஜியை காக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குது, தலைவருக்கும் இருக்குது. அவரும் அந்த பிரிவில் தான் இயங்கிட்டு இருக்காரு. நாங்கள் வள்ளுவனின் வாக்கிற்கேற்றவாறு பணிபுரிகிறோம். சிறப்பான சிகிச்சையை கிராமப்புறங்களிலும் அளிக்கிறோம். சப்ஸ்பெஷலைசேஷன் எல்லா இடத்துலையும் இல்லை, அந்த அளவுக்கு இன்னும் வளரலை. எங்களால் கிட்டத்தட்ட 90 to 95% வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். எல்லா இடங்களிலும் எங்களால் செயல்பட முடியும் என்று தன் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். சப்ஸ்பெஷலைசேஷன் தான் உயர்ந்தது, எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்ற வாதத்தை முன்வைக்க டாக்டர் செல்வின். எல்லாத்துக்கும் வணக்கம். தேங்க்யூ நடுவர் வாய்ப்பு அளித்ததுக்கு. முதல்ல நான் வந்து என்னோட குரு பாஸ் யூமஸ் சார் வாய்ப்பு கொடுத்தாங்க இதுக்கு. ரெண்டாவது என்னோட நலம் விரும்பி பிரபாஷ் சார். அப்புறம் என்னை ஊக்கம் நிறையா என்கரேஜ் பண்ணது வந்து சதீஷ் சார். நீ வந்து இது கண்டிப்பாக பேசு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்தது சதீஷ் சார். ஸோ என்ன அப்படின்னா, ஜென்ரல் நியூராலஜிலேருந்து ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எனி திங் அவே ஃப்ரம் ஜென்ரல் நியூராலஜி. ஸோ ஜென்ரல் நியூராலஜி பொறுத்த வரைக்கும் நான் சின்ன ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து கார்டியாலஜி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக 2008 2009 போஸ்ட் எம்பிபிஎஸ் வந்து ஒரு கேத்லாபில் நான் ஒர்க் பண்ணேன். 1 year கோர்ஸ் பண்ணேன். அதில் 1 year ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை ஒர்க் பண்ணேன். அப்போவுமே என்னோடய லைன்ஸ் எல்லாமே நான் ரேடியல் லைன், ஃபெமரல் லைன் எல்லாமே போட்டு வச்சுருவேன்.
அதுக்கப்புறம் தான் கார்டியாலஜிஸ்ட் வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் லேட்டர் வந்துட்டு டிஎம் நியூராலஜி ஜாயின் பண்ணும் போச்சுல என்னோடய ஃபாதருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நியூராலஜி நீ கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நியூராலஜி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும் போச்சுல ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, லோக்கலைசேஷன் அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. பட் ஸ்டில் எனக்கு வந்து என்னோடய ஹெச்ஓடி வந்து அவரோட லோக்கலைசேஷன் அதெல்லாம் பார்க்கும் போச்சுல ரொம்ப அப்படி கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ என்ன பண்ணுவோன்னா யூஸ்வலி என்னோட மீன்ஸ் லைக் சாரோட ஓபி பார்த்திங்கன்னா ஒரு 3 சீஃப் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ்வலாக ஓபி பார்த்துருவோம். ஓபி பார்த்ததுக்கப்புறம் எங்கள் சீஃப் பார்ப்பாங்க. அதுதான் இருக்கும் ஆக்சுவலாக பேட்டர்ன். ஸோ என்ன ஆச்சு, ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வந்து 1 வீக்காக வந்து வெர்டிகோட வந்திருந்தார். அவரை வந்து ஒரு ஃபிசிஷியன் பார்த்துட்டு இருந்தார். ஃபிசிஷியன் வந்து வெர்டிகோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. பட் வெர்டிகோ சரியாகலை. நான் ஃபஸ்ட் இயர் ஒரு 1 or 2 months தான் இருக்கும். நான் பார்த்தேன், ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும் போச்சுல கிளியராக லேட்ரல் மெடுலரி மாதிரி இருந்தது. 1 side அதர் சைடு எல்லாமே ஃபைண்டிங்ஸ்லாம் எழுதுனதுக்கப்புறம் நேராக வந்து அந்த கேஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம எல்லாமே எழுதுனதுக்கப்புறம் அது வந்து உள்ளே போவோம். சீஃப் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு ஓகே அவனை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே நான் உள்ளே போனோன்னே ஹெச்ஓடி வந்து பார்த்துட்டு ஓ சூப்பர்ப்பா கரெக்டாக பிடிச்சிட்டா பார்த்தியா, இதுதான் ஜென்ரல் ஃபிசிஷியனுக்கும் ஜென்ரல் நியூராலஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இதுதான் உனக்கு சோறு போட போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே கண்டிப்பாக அதனால் ஜென்ரல் நியூராலஜி கண்டிப்பாக அவசியம். சார் சொன்ன மாதிரி 80-90% லோக்கலைசேஷனில் வச்சு கண்டிப்பாக என்ன அதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கிறதோ என்னவோ கிளினிக்கலாக பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிறதே தெரிய போகுது. பட் இப்போ என்ன அப்படின்னா சப்ஸ்பெஷலைசேஷன் வந்து நோயினோட தன்மைனால் அது ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிட்டே இருக்குது. ரேப்பிடாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மருந்து கொடுத்து ஒரு சில நோய் வந்து சரியாக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் சில கருவிகளை யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி, இது எல்லாமே கருவி யூஸ் பண்ணி அந்த நோயை சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்ம காலத்துக்கு தகுந்தபடி அப்படியே மாறி போகிறது தான் பெட்டர். அப்போ தான் அந்த ரேஸில் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 years ஜெனரல் நியூராலஜி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் 2019 வரைக்கும். 2018 டான் டிஃப்யூஸ் வந்தது. ஒன்று டிஃப்யூஸ் 6 to 16, டான் வந்து 6 to 24. செலக்டட் பேஷண்ட் மட்டும் த்ரோம்பெக்டமி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட 2019 2 லார்ஜ் வெசல் அக்ளூஷன் இருந்தது. 2 பேருமே எண்டோவாஸ்குலர் சர்ஜன் கொடுத்து 2 பேருமே த்ரோம்பெக்டமி பண்ணி 2 பேருமே சரியாக போகலை கேஸ். ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன் 2019 எல்லாத்துக்குமே ஒரு எண்டோவாஸ்குலர் சர்ஜனோ ஒரு ரேடியாலஜிஸ்ட்டோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும் நம்ம நேமில் அட்மிஷன் போட்டு இது எல்லாமே அவங்ககிட்ட கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ நான் என்னோடய பாஸ் அப்புறம் என்னோடய நலம் விரும்பி எல்லார்ட்டையும் சார் இது எனஃப், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காக நம்ம கேட்டுட்ருக்க முடியாது. அது பண்ணணும் எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு ஸ்ட்ரோக் கேஸ்னால் நம்மக்கிட்ட நம்ம பேரில் அட்மிஷன் இருக்குன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துடணும். அப்படி இருக்கிற மாதிரி தான் எனக்கு பெட்டர்னு தோணுது சார். ஸோ இதிலேருந்து நான் ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். ஒன்று அவங்க சொன்னாங்க, ஏன்னா 4 வருஷம் யூஆர் ப்ராக்டிஸ்ட், ஒவ்வொரு வருஷமும் உன்னோட கேஸோட கவுண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. 12-13 இடத்துக்கு போகிற நீ, எல்லா இடமும் வந்து நல்லா தானே உன்னை சொல்கிறாங்க, நல்லா தான் நீ இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்க, எதுக்கிட்டா போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், எனக்கு என்னமோ இதுதான் கொஞ்சம் ஃப்யூச்சர் மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிவார்டிங் பாருங்கள். 6 hours இருந்தது, 24 hours ஆயிடுச்சு. இன்னும் ஸ்டடி போயிட்டுருக்கு. ஆஸ்பெக்ட்ஸ் இப்போ மோர் தேன் 7, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3 to 7 கூட நிறைய பேப்பர்ஸ் வரப்போகுது. ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 year கோர்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பேஷண்ட்டை செலக்ட் பண்ண முடியுது. இந்த பேஷண்ட் தான் த்ரோம்பெக்டமினா இந்த பேஷண்ட் செலக்ட் பண்ண முடியுது. அதோடு சேர்த்து இமேஜிங் இன்டர்பிரிட்டேஷன், இந்த சிடி ஆன்ஜோவாக இருக்கட்டும், கொலாட்ரல் ஸ்கோராக இருக்கட்டும், என்ன வெசல் அக்ளூஷன், என்ன மாதிரி டிவைஸ் எடுத்துகிட்டு போய் எந்த மாதிரி கிளாட்டை ரிமூவ் பண்ணுறது,
ப்ளஸ் ப்ளீடு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு பேரண்ட் கைமல்னாலும் சரி, சப்ரக்னைட் ஸ்பேஸில் ப்ளீட் இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாது போல் நம்ம வைத்தியம் பண்ண முடியுது. ப்ளஸ் ஸ்டென்டிங், ரிகரண்ட் ஸ்ட்ரோக் ரொம்ப முக்கியமாக, எக்ஸ்ட்ரா கிரீனியல், இன்ட்ரா கிரீனியல் எல்லாமே வந்து ரொம்ப தைரியமாக பார்க்க முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் இன்டர்வென்ஷனல் நியூராலஜி. ஸோ வாய்ப்பளித்த நடுவர் மற்றும் 3 பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ. இப்போது தீர்ப்புக்கான நேரம். முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரே டாக்டரு டேப்லெட்டும் எழுதுவாங்க, இன்ஜெக்ஷனும் போடுவாங்க, கட்டி இருந்தால் அதையும் சர்ஜரி பண்ணி எடுப்பாங்க, ஹெர்னியா ரிப்பேர் பண்ணுவாங்க, டெலிவரி பார்ப்பாங்க, எல்லாமே ஒரே மருத்துவர் செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் வந்தது. அப்புறம் எம்டி ஜென்ரல் மெடிசன், அப்புறம் இப்போ நியூராலஜி. இப்போ நமக்கே தெரியும் எம்டி ஜென்ரல் மெடிசன் அவங்க ட்ரீட் பண்ணுறதுக்கும் டிஎம் நியூரோ படித்தவங்க ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிந்தது தான். மருத்துவத்துறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் வளரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் உள்ளே வரப்போகுது. ஸோ இந்த வளர்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். ஆனால் ஒரு தாயிலிருந்து குழந்தை பிறந்தது பிறகு குழந்தை பெரிதா தாய் பெரிதா என்ற கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த குழந்தை வளர்வதற்கு தாயின் அரவணைப்பு முக்கியம். அதே மாதிரி தான் ஸ்பெஷலைசேஷன் வளர்வதற்கு கண்டிப்பாக பேசிஸ் வந்து நம்மளோட ஜென்ரல் நியூராலஜி தான். ஜென்ரல் நியூராலஜி இல்லாமல் ஸ்பெஷலைசேஷன் இல்லை. அதனால் குழந்தை எவ்வளவு முக்கியமோ தாயும் அவ்வளவு முக்கியம் என்பது தான் இன்றைய தீர்ப்பு. இன்று நடுவராக நான் இருப்பதால் ஒரு கருத்தை மற்றும் இன்று சபையில் முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம நியூராலஜி எல்லா விஷயங்களையும் நம்ம இப்போ வந்து பேஷண்ட் சென்டர்டாக, நம்ம ப்ராக்டிஸ் சென்டர்டாக மட்டுமே பார்க்குறோம். நம்ம டைட்டில் வந்து ஜாய். ஜாய் அப்படின்றது என்ன? நம்ம தமிழில் வந்து மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், பேரானந்தம் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். உண்மையாலுமே ஜாய் அப்படின்றது இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் லைஃப்குள்ளே இருக்கிறது மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நியூராலஜி அப்படின்றது வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய, இப்பிறவியில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம். நம்ம நியூராலஜிஸ்டால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம லைஃப்க்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்க முடியும். அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா நம்மளோட உள்ள க்ரியேட்டிவ் விஸ்டம் என்னன்றதை உணர்றது தான் அதோட பர்பஸ். இப்போ கூட ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆச்சு, ஒரு செகண்டில் லைஃப் எல்லாமே போயிடுச்சு. ஸோ நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் நிரந்தரமற்றவற்றை தேடுவதை மட்டுமே நோக்கமாக இல்லாமல் லைஃப் இஸ் எ இல்லூஷன் அப்படின்றத புரிஞ்சுட்டு எனக்குள்ளே உள்ள இறைத்தன்மை உணர்வதற்கான வாய்ப்பாகவும் இந்த நியூராலஜியை பயன்படுத்துவது தான் உண்மையான இன்பம். அதனால் நான் இதை பண்ணேன், என்னோடது இது, இது அவங்களோடது அப்படின்ற வேறுபாடே கிடையாது. எல்லாம் வந்து ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல். ஸோ இப்போ வந்து அநேகனாக நம்ம இருக்கிறோம், திருப்பி ஏகனாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தேடல் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஸோ இந்த பிறவியில் நாம் அனைவரும் நியூராலஜிஸ்டாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுவோம், அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு டார்கெட்டை நிர்ணயிச்சுட்டு அதை நோக்கியே ஓடுறது பேர் சக்ஸஸ் கிடையாது, ஜாய் கிடையாது. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியாக எடுத்து வைப்பது தான் உண்மையான ஜாய். நியூராலஜி இட் செல்ஃப் அ ஜாய் which propels all of us. Thank you so much. I thank the organizing committee, Dr. Satish and Dr. Prabhash. ரெண்டு பேரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் தலைமைச் செயலகத்தின் மூளை என்னும் மூலவர், இவங்க ரெண்டு பேரும் உற்சவர். ஸோ அவர்களை பாராட்டுவோம். தீவிர சிவபக்தர் அவர்களுக்கு எனது அன்பளிப்பு. இவங்க வந்து என்னோட குருவோட வாழ்க்கை வரலாறு. மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.